கடந்து செல்லுவோம். தேவன் இந்த நாளிலே நம்மளோடு அவர் பேச வேண்டும். தேவன் ஒரு மனிதனிடத்தில் எந்த பாதையில் அவை செல்லணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசி ஆனவர்களை, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிற நம்மளிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். சரியா? ஆதியாகமம் 24:48 வாசிப்போமா? 24:48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஆமென், அல்லேலூயா. நேர்வழியாய் நடத்துகிற தெய்வம் நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்துகிறவர்? நேர்வழியாய் நடத்துகிற தெய்வம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேட்ட காரியங்கள் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளும்படியாக, இந்த கானானிய தேசத்தில் எங்கே நீ பெண் எடுத்துறாத, என்னுடைய ஊருக்கு போய் என்ன செய்யணும், நீ பெண்ணு கொண்டு வரணும். அப்போ நீ என்ன செய்யணும், அந்த ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு எலியேசரை அனுப்புகிறார். இப்போ ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க, எலியேசரை பார்த்தீங்கன்னா ஆவியானருக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க. அப்போ எலியேசரை அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக, ஒரு மூத்த மகனாய் அவர் வைத்திருக்கிறபடினால் அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த ஜெபத்தை பண்ணுகிறதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. எத்தனையோ வழிகள் இருக்குமா, நமக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. குறுக்கு வழி இருக்குது, சைடு வழி இருக்குது, மேலே போகிற வழி இருக்குது, கீழே கூடி போகிற வழி இருக்குது, தெரியாமல் போகிற வழி இருக்குது, தெரிஞ்சு போகிற வழிகள் இருக்குது, பாதைகள் இருக்குது. பலவிதமான பாதைகள், வழிகள் நமக்கு இருக்குது. ஆனாலும் நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் அதுதான் முக்கியம். நம்ம எந்த வழியை தேர்ந்து கொள்கிறோம். அப்போ இந்த எலியேசர் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனுக்கு, என் எஜமானுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? அதே அதிகாரத்தை பாருங்களேன். 12வது வசனத்தை வாசிமா. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு 11:12 வாசி. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தனக்குள்ளே ஒரு ஜெபம் பண்றாரு. இந்த எலியேசர் என்ன பண்றாரு, ஒரு ஜெபம் பண்றாரு. தனக்குள்ளே ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, என் எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, இன்னைக்கு எனக்கு காரியம் கைகுடி வர பண்ணுனீங்கன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். என் எஜமான ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும், தயவு செய்தார்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு, இங்கே கேட்குறாரு. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த 48வது வசனத்தில் சொல்கிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நமக்கு ஒரு காரியம் வாய்க்கணும், நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடந்து முடியணும். நம்ம விருப்பப்படி இல்லை, நம்ம சித்தத்தின்படி இல்லை. என்ன ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், ஒரு வேளை நீ இந்த ஊரில் பெண்ணு கொள்ளு, இல்லை பெண்ணு கொள்ளாத, இல்லை உன் சொந்த ஊரில் போய் எடுத்துக்க. ஒரு வேளை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசியிருப்பார். ஆனால் ஆபிரகாம் சொன்ன காரியத்தில் எலியேசர் எதுலையுமே தவறலை. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் சொன்னதுனால அங்கே ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. நம்மளும் கூட என்ன செய்யும் தெரியுமா, ஒரு காரியத்தை வீட்டில் குடும்பமாக முடிவெடுக்கலாம், குழுவாக முடிவெடுக்கலாம், அண்ணன் தம்பி முடிவெடுக்கலாம், அக்கா தங்கச்சி முடிவெடுக்கலாம், இல்லை மாமனார் மாமியார் முடிவெடுக்கலாம், அப்பா அம்மா முடிவெடுக்கலாம். எந்த காரியத்தை முடிவெடுத்தாலும் நம்ம ஜெபம் முக்கியமானது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு ஜெபமானது முக்கியமானது. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, என் எஜமானுக்கு நீ ஒரு தயவு செய்துங்க ஆண்டவரே, என் எஜமான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், என் ஒட்டங்கள்லாம் மடக்கி நீ தண்ணி குடி, நீங்களும் தண்ணி குடிங்க, உங்கள் ஒட்டவங்களுக்கும் தண்ணி வார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிற பெண்ணே என் எஜமான் மகனுக்கு ஏற்ற பெண்ணு அப்படின்னு நான் அறிந்து கொள்ளுவேன்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போகிறாரு. நம்ம அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது அடையாளம் கேட்டு போகிறோமா? சொல்லுங்க. நம்ம எங்கேயாச்சும் போகும்போது, ஆண்டவரே இப்படி இருந்தால் நீ செஞ்சீங்கன்னு நான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறேன், ஆண்டவரே இதுதான் அப்படி சித்தம் நான் அறிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி கண்டுபிடிச்சி அந்த காரியத்தை சரின்னு ஒத்துருக்கீங்களா? ஆனால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம எப்படி செய்வோம் தெரியுமா, மனசுக்குள்ள தீர்மானிச்சிருவோம், இதுதான்
இதுதான் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அதை ஒரு சரின்னு சொல்கிறாரோ சொல்லலையோ முடிவு பண்ணிடுவோம். அதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம், பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அப்படி இல்லாதபடி நம்ம ஜெபம் பண்ணி அடையாளத்தை கேட்டு நம்ம நேர் பாதையில் நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு பாதையை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 16:31 வாசிமா. நீதிமொழிகள் 16:31 வாசிங்க. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஆமாம், நீதியின் பாதையில் நடக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்யுமா, நரைமயிர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வருமா. எப்படி நடக்கணும், நீதியின் பாதையில் நடக்கணும். அப்படி நீதியின் பாதையில் நடந்தால் தான் அவங்க வயசு போன காலத்தில் கூட அவங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு பேர் உண்டாகிறதுக்கு, அவங்க முன்னாடி நடக்கிறாங்கள வாலிப வயசில் நடுத்தரமான வயசில் நடந்து கொள்கிறாங்கல்ல, நீதியிலே நடப்பாங்க, ஆண்டவர் சொன்னதுபடியே நடப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது தான் அவங்களுக்கு என்னது, வயசு போன நேரத்தில் தள்ளாடுகிற நேரத்தில் அவங்க முடி நரைச்சி போன நேரத்தில் அவங்களுக்கு என்ன உண்டாகுமா, மகிமை உண்டாகுமா. அவங்கள குறித்து மற்றவங்க பேசுவாங்க, இவங்க சின்ன வயசுலேயே இவ்வளோ பக்தியாக இருந்தாங்க, சின்ன வயசுல இவ்வளோ நேர்மையாக நடப்பாங்க, சின்ன வயசுலேயே இவங்க பொய் பேச மாட்டாங்க, நடுத்தர வயசில் இவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. இப்படி நிறைய காரியங்களை கேட்கறதுனால அவங்களுக்கு என்ன உண்டாகுமா, மகிமையை உண்டாகும். அப்போ நமக்கு எப்படி நம்மளுடைய காரியங்களில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். சின்ன வயசில் நம்ம எப்படி நடந்து கொண்டோம், நடுத்தரமான வயசில் எப்படி நடந்து கொண்டோம், இப்போ எப்படி நடந்து கொள்கிறோம், நமக்கு அப்படி ஒரு மகிமை வந்து சேருமா, மற்றவங்க நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா, நல்ல வார்த்தை நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வேளை அப்படி நடந்து கொள்ளாமல் இருந்தேன்னா இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் நடக்கலை, இனி நான் எப்படி நடக்கணும், நீதியின் பாதையில் நான் நடக்கணும். ஆண்டவரே நீர் எப்படி விரும்புகிற, நீர் நீதியை விரும்புகிற தெய்வம், நீதிபதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை புகழ்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய காரியங்களை நம்ம அப்படி நடக்கிறதே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எந்த வயசுலையும் நம்ம நீதியின் பாதையில் நடக்கலாம். ஒரு வேளை சின்ன வயசில் நம்ம நடக்காமல் விட்டுருக்கலாம், நடுத்தர வயசில் நம்ம நடக்காமல் விட்டுருக்கலாம். ஒரு வேளை இப்போ எனக்கு முதிர் வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் போய் என்ன நான் நீதியில் நடக்கிறது, அப்படி அல்ல. முடிவருந்தும் ரட்சிக்கப்பட்டவனே, ஆமாம், நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், உன் நீதியை நீ காத்து கொள்ளனா முடிவு வரைந்தும் உன்னை மரண நாள் வரைக்கும், ஒருவேளை ஆண்டவர் வருக வருமானா அது வரைக்கும் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அந்த நீதியில் நிலைத்தி நிற்கணும். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தான் நீதியின் பாதையில் நடக்கிறவன், அவள் தான் சரியான பாதையில் நடக்கிறவன். அப்படித்தான் ஆண்டவர் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இடையில விட்டுட்டு போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இப்போ நினைப்பீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால நம்ம என்ன செய்கிறோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறலாம், யார் கண்ணையும் மறைச்சிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு நீதியின் பாதையை நீ தெரிந்தெடுத்துட்டியா, முடிவு வரையும் என்ன செய்யணும், அந்த நீதியின் பாதையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பாக இருக்கும். சரியா, ஆண்டவர் பார்வையில் சொல்லுவார், நீ ரட்சிக்கப்பட்டது சரியான ரட்சிப்பு அப்படின்னு சொல்ல முடியும். சரியா, அடுத்து நம்ம ஒரு இதை பார்க்க போகிறோம். அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழி அதே 12ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. நீதிமொழி 12:28 வாசிங்க. ஆமாம், நீதியின் பாதையில் வருமா, நீதியின் பாதையில் என்ன இருக்கா, ஆமாம், நீதியின் பாதையில் நடக்கும்போது உனக்கு மகிமை கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்குதா, ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் என்ன இருக்கு, உனக்கு என்ன உண்டு, ஜீவன் உண்டு. ஜீவன் உண்டுன்னா என்ன மாதிரி ஜீவன், எல்லா விஷயத்திலுமே நீ எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அது ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக, சரியா, அது ஒரு உயிர்மீச்சு உண்டாகும்படியாக. அந்த காரியம் ஒரு செத்து போன காரியமா, அப்படி அல்ல, அது ஒன்றுமே இல்லாமல் போன காரியம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீ எடுக்கிற காரியத்தில் ஒரு ஜீவன் இருக்கும்படியாக, ஒரு ஜீவன் அதில் உண்டாகும்படியாக, அதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகும்படியாக, அதிலிருந்து ஒரு நற்காரியங்கள் உனக்கு உண்டாகும்படியாக, அதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல காரியம் உண்டாகும்படியாக அதில் என்ன இருக்குமா, நீதியின் பாதையில், ஆமாம், ஜீவன் உண்டு. அது கீழே வாசிமா, அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில் என்ன இல்லை, மரணமே இல்லை. நீ எடுக்கிற காரியம் செத்து போகாது, நீ செய்கிற காரியம் செத்து போகாது. சரியா, நீ வாழுகிற நாட்களில், இறந்து போனதுக்கு பிறகு அதை சொல்லலை ஆண்டவர். நீ இருக்கும்போதே, நீ உயிரோடு இருக்கும்போதே அதில் ஜீவன் உண்டாயிருக்கும். அதில் என்ன இருக்குமா, மரணமே இருக்காது. நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் நீ ஜெயமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஆமாம், ஜெயமாய் வாழுகிறது ஆண்டவர் சொல்கிறாரு. அது ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த பாதையில் என்ன இருக்காது,
மரணமே இருக்காது. நான் மரணின் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் எப்படி சொல்ல முடியும்? நீ நீதியின் பாதையில் நடந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். நீ நீதியின் பாதையில் நடக்காதபடி நீ எப்படி பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய நீதியை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அந்த பாதையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணமே இல்லை. அது மாத்திரமில்லை, அவரே உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவரே என்ன செய்வார்? உன்னையே நீதியின் பாதையில் நடத்துவார். சங்கீதம் 23:3 வாசிங்க. சங்கீதம் 23:3 சீக்கிரம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஆமாம், அவர் நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி என்ன செய்யறது தெரியுமா? அதை வேணான்னு ஒதுக்கிடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நான் என்ன செய்யறேன் தெரியுமா? உன்னை என்ன செய்வேன்? ஆமாம், நீதியின் பாதையில். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் தாவீது சொல்கிறாரு, இனி அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. இது நம்ம ஒவ்வொருடைய அனுபவமாக இருக்கணும். மேலே இருக்க வசனம் மாத்திரம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரில் கண்டையில் கொண்டு போய் விடுவார் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதன வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுக்கு கீழே இருக்க வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றணும். அவர் தான் தினந்தோறும் என்ன செய்யணும்? நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்பட வேண்டும். அவர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளை என்ன பாதையில் நடத்துவாரா? நீதியின் பாதையில் நடத்துவார். அப்படி நீ நடந்தினாத்தேன் அவர் கோலும் அவர் தடியும் உன்னை தேற்றும். அல்லேலூயா. அவர் கோல் என்னன்னா அவர் வசனம், அவர் தடி என்ன? அவர் வசனம். அவர் சொல்கிறாரு, கோலும் தடியும் என்னை தேற்றும். கோலும் தடி எதுக்கு பயன்படுத்துவோம்? ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, இல்லை, எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம் தடியும் கோலும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நம்முடைய கோலும் தடியும், கோலாக இருக்கிற நம்முடைய வசனமும் தடியாக இருக்கிற நம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே என்னை தேற்றட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம நீதியின் பாதையில் நடந்தால் நமக்கு அதுக்கு ஜீவன் உண்டாக இருக்கிறது, அதுக்கு மரணம் இல்லை. அது மாத்திரமில்லை, நம்ம நீதியின் பாதையில் அவர் என்ன செய்வார்? நித்தமும் நடத்துவார். சரியா? அந்த பாதையில் என்ன செய்யலை? மரணமே இல்லை. அது மாத்திரமில்லை, யோவான் 16:13 வாசிங்க. ஆமாம், போதும். சத்திய ஆவியானவர் வரும்போது நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டோடைய சித்தம் அறிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, சத்திய ஆவியானவர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து எங்கே நடத்துவாரா? சகல சத்தியத்துக்குள்ளே அந்த பாதைக்குள்ள உன்னை நடத்துவார். ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஒருத்தர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளும் எந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலையோ அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு தான் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே உடனே அவர் சத்திய தேற்றவாயை நமக்கு அனுப்பி நம்மளை வழி நடத்துகிறார். இன்னைக்கு என்ன எத்தனை பேர் நீங்கள் ஆவியில் நிறந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு என்னை நடத்த வேண்டிய பாதையை என்னை நடத்துங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய வசனத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியுமா? சொல்கிறீங்களா? அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா முழங்கால் படிக்கிட்டு? அப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமே உங்களை போதிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க என்ன கொண்டு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார். அப்படியே நடத்திட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவரும் அல்ல. அடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139:24 வாசிங்க. சங்கீதம் 139:24 வாசிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்து. நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. சாதாரண வழியிலப்பா, நித்திய வழியில நடத்துங்க. அப்படியே சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி விட்டுட்டு அப்படியே போறவில்லை. உமக்கு வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல இருந்துச்சுன்னா அதை பார்த்து அதை அகற்றி விட்டுட்டு என்னை என்ன செய்யுங்க? நித்திய வழியில நடத்துங்க. நம்ம இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறோமே, இவ்வளோ தூரத்துக்கு வசனத்தை எடுக்கிறோமே, இவ்வளோ தூரத்துக்கு உபவாசம் இருக்கிறோமே, இவ்வளோ தூரத்தில் விசுவாசத்தில் நடக்கிறோமே, எதுக்கு தெரியுமா? அந்த நித்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. அதுக்கு தானே நம்ம போகிறது. எங்கே போகணும்? பரலோகத்துக்குள்ளே போகணும், ஆண்டவரோடு இருக்கணும், அவரோடு இருந்து ஆட்சி செய்யணும், அவரோடு இருந்து அரசாலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தானே நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆண்டவரை பின்பற்றோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எங்கே நடத்துவேன்?
நித்தியத்தின் பாதையிலே உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அந்த பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரியா? மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இப்படி பாதையெல்லாம் இருக்குதே, நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறேன், நான் அதெல்லாம் கடைபிடிச்சிருக்கேனா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. லூக்கா. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவர் இப்படி நித்திய பாதைகளை நம்ம நடத்தி கொண்டு போவார். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போய் நீ மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் வழிகாட்டுறாரு. நம்ம என்ன செய்யணும்? அதை புரிஞ்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதையில் நடக்கணும். நிறைய வாசல் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். நீ எந்த வழியை தெரிந்து கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கு. மறுபடியும் வாசிமா. இடுக்கமான வாசல் வழியே 23, 24 வாசி. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? இவன் கேள்வி கேட்கிற ஆண்டவர்கிட்ட. சொல்லு. அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஆமா, சில பேர் தான், கொஞ்சம் பேர் தான். ஆனா அவர் அது என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல், இடுக்கமான பாதை இருக்குது, அதில் நீங்கள் என்ன செய்ய? பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க, அதுக்குள்ளே கூடி போகிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க அப்படின்னு. இடுக்கமான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ விசாலமான வழி இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம், இடுக்கமான வழி இருக்குது. ஆனால் அதில் போகிறவங்க நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக போகிறவங்க கொஞ்சம் பேர் தான். நீங்கள் அதில் போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் மற்றது எது விரித்து சொல்லாத அளவுக்கு இந்த இடத்துல குறுக்கி சொல்கிறாரு. அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் போயிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் இப்படி சொன்னார்னு சொன்னால், விசாலமான பாதைகள் நிறைய இருக்குது. இந்த குறுகலான பாதையில் போகும்போது ரொம்ப இடிச்சுக்கிட்டு இல்லை நெருக்கிக்கிட்டு மற்றவங்கள நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை காயப்படுத்திட்டு குத்திட்டு இல்லை தள்ளி விட்டுட்டு இல்லை முடியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஏதோ ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுட்டு அப்படி நிறைய ஒரு இடத்துக்குள்ள அப்படி குறுகன பாதையில் போகும்போது இந்த மாதிரிலாம் நமக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல, இப்படி போவோம். இதுதான் ஆண்டவர்கிட்ட போகிற வழி. சரியா? உங்களுக்கு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களை சரியான பாதையில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள், சட்டதிட்டங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள் இதெல்லாம் இருந்து நாங்கள் சொல்லுவோம். இப்படிலாம் இருக்குது வேதத்தில், இப்படிலாம் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? உபவாசம் இருக்கணும், பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, இல்லை சினிமா பாட்டு பாடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, செல்லு பார்க்கக்கூடாது, சினிமா பின்னாடி ஓடாதீங்க, நடிகர் பின்னாடி ஓடாதீங்க, அரசியல்வாதி பின்னாடி ஓடாதீங்க, இல்லை நிறைய காரியங்கள். மற்றபடி என்ன ஃபங்க்ஷன் வந்தால் ஓடி போய் அதில் பங்கெடுக்காதீங்க, ஆலயத்துக்கு வாங்க, உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, இல்லை வேதத்தை வாசிங்க, ஊழியத்தை செய்யுங்க, உபவாசம் போடுங்க, இப்படிலாம் சொல்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? என்ன இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அதுதான் இடுக்கமான பாதை. அதுதான் என்ன பாதை? இடுக்கமான பாதை. இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் வர்ற காரியம். அது என்ன பாதை? இடுக்கமான பாதை. ஏன்னா நீ என்ன செஞ்சிட்ட? இடுக்கமான பாதைகளை பிரவேசிக்கிறதுக்கு வந்துட்டா நீ இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்படின்னா தான் நித்திய பாதையில் நடத்தி கொண்டு போகிற ஆண்டவர்கிட்ட நீ போக முடியும். இல்லை எனக்கு அந்த மாதிரி பாதை வேணாம், நான் விசாலமாக யாரும் என்னை ஒட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நெருக்கக்கூடாது, என்னை தொடக்கூடாது, என் மேலே எதுவும் யாரும் வந்து தொடக்கூடாது அப்படின்னா விசாலமான பாதை இருக்குது, அதில் போகலாம். யாரும் உங்களை ஒன்று வந்து கேட்க போகிறதில்ல. பிசாசு மட்டும்தான் அவங்க கூட இருப்பான். சரியா? அது என்னென்ன பாதைன்னு தெரியுமா? உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழலாம், உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் சினிமா பார்க்கலாம், தேட்டருக்கு போகலாம், கூத்தடிக்க போகலாம், சாராய் கடைக்கு போகலாம், கல் கடைக்கு போகலாம், எல்லாம் சண்டை போடுற இடத்துக்கு போகலாம், பாரம்பரியத்தை விட்டுட்டு திரும்பி போகலாம். அதுக்கு சரியா? என்னென்ன காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருக்குதோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நீ போனேன்னா போகலாம். அது என்ன பாதை? விசாலமான பாதை. யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஏன் அங்கே போனீங்க, எதுக்கு போனீங்க அப்படின்னு உங்களை வந்து கேட்க போகிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் அவன் கேட்குறான். ரட்சிப்படுறவங்க கொஞ்சம் பேர் தானே, ஏன் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் விவரித்து சொல்கிறாரு. அது குறுகலான பாதை தாப்பா, அதில் போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதில் போகிறதுக்கு நீ பிரயாசப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எந்த பாதையை தெரிந்து கொள்கிறீங்க? இடுக்கமான பாதையா
அல்லது விசாலமான பாதையா? எந்த பாதையை நம்ம தெரிந்து கொள்கிறோம்? இடுக்கமான பாதை தெரிந்து கொண்டா தான் நீ போகிற வழி சரியான பழியாக இருக்கும். உனக்கு ஒருவேளை மனசு கஷ்டமாக இருக்கும், என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெபம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சபைக்கு வர சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊழியம் செய்ய சொல்கிறாங்க, இந்த மாதிரி செபிக்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க, சும்மா சும்மா ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க, அந்த ஊழியத்துக்கு போங்கிறாங்க, இந்த ஊழியத்துக்கு போகிறாங்க. அதுதான் இடுக்கமான பாதை. அல்லேலூயா. ஆமாம், நீ ஆண்டவர்கிட்ட போடணும்னா அதுதான் இடுக்கமான பாதை. அப்படித்தான் இருக்கணும். விசாலமான பாதையில் போனால் உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டச் பண்ணவே மாட்டோம், தொடவே மாட்டோம். இஷ்டம் போல் நம்ம என்ன செய்யலாம், வாழ்ந்து கொள்ளலாம். சரியா? அப்படி இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், இடுக்கமான பாதை தெரிந்து கொண்டு அதில் நடக்க நம்ம பழகிக்கொண்டு அது நமக்கு ஈஸியாக போயிடும். நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த இடுக்கமான பாதைகளை போகிறத பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். இங்கே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமானது தான். நீ இடுக்கமான பாதைக்குள்ள உள்ள வந்துட்டியா, உனக்கு பிரயோஜனமானதை மட்டும் என்ன செய்வேன் நான் போதித்து, அதுக்கடுத்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னையை நடத்துவேன். நான் தான் கர்த்தர். உன்னை நடத்துறதுக்கு இடுக்கமான பாதைக்குள்ள உள்ள வந்துட்டியா, உன்னை நடத்துறது நான் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான பாதைகளை வந்துட்டேன்னா நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவதற்கு நான் இருக்கிறேன். அதே சங்கீதத்தில் நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, உன்மேல் கண்ணை வைத்து உன்னை நடக்க வேண்டிய வழியில நடத்துவேன். 32 வாசிங்க. 32ஆம் சங்கீதத்தில் வாசிங்க. ஆமாம், 8வது வசனம். 32:8. ஆமாம், உண்மையில உனக்கு கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். அதோடு அவன் விட்டுல உனக்கு பிரயோஜனமானதை மட்டும்தான் என்ன செய்வேன், உனக்கு போதிப்பேன். நமக்கு நிறைய பேர் எல்லாரும் ஞானிகள் கிடையாது, எல்லாரும் படித்தவங்க கிடையாது, இல்லை எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், எல்லாருக்கும் தமிழ் தெரியும், இல்லை எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், இல்லை மற்ற மொழிகள் தெரியும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன நம்ம கற்றுக்கொண்டு நடக்க முடியுமோ அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்வார், பிரயோஜனமானதை, உனக்கு பிரயோஜனமானதே. ஒவ்வொருவரும் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, எனக்கு என் பேரை போட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு பிரயோஜனமானதை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமானதை என்ன செய்வார் ஆண்டவர், உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது, கண்ணை மூடிட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. அவர் இரவும் பகலும் தூங்காதவர், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உனக்கு சொல்கிறாரு, உனக்கு பிரயோஜனமானதை நான் என்ன செய்வேன், உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரமில்ல, 3 யோவான் 1:4 வாசிப்போமா? 3 யோவான். என் பிள்ளைகள் என் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமா, நம்மள என்ன செய்யணும் தெரியுமா? இங்க சொல்றாரு பவுல், அப்போஸ்தலர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகளாம் சத்தியத்தில் நடக்கிறாங்க, சத்தியத்தின் பாதையில நடக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை காட்டில வேற சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமாமா, நம்ம பிள்ளைகளாம் சத்தியத்தில் நடக்கிறாங்க, நான் சத்தியத்தில் நடக்கிறேன், எனக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தில் நடத்தணுமா பிள்ளைகளை. நான் உங்களை நடத்தணும், நான் என் பிள்ளைகளை நடத்தணும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாதிரி விரும்புகிறாரு. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, அந்த ஒன்று போதும், எனக்கு வேறு ஒன்று வேணாம். நானும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்காரர் போனார், ஆனாலும் அவர் என்ன எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, ஜெப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்கல, பேங்கில் எந்த அக்கௌண்ட்லேயும் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேணுன்னா இப்போ எடுத்து வேணால் பாருங்கள், ஜீரோவில் தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. வந்து விழுந்தால் செக்கில் கையெழுத்து போட்டு எடுப்போம், அவ்வளோதான். எங்களுக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஆனால் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு? சத்தியத்தில் நடக்கணும், நீதியின் பாதையில் நடக்கணும். இடுக்கமான வாசல் தான், கஷ்டமான பாதை தான், ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை நித்தியத்தில் நடத்தி கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நம்மளும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பிள்ளைய சத்தியத்தில் நடக்கிறாங்களா?
இல்லை நம்ம பிள்ளை சத்தியத்தை விட்டு வெளியே போகுதுங்களா, இடறி போகுதுங்களா, எந்த மாதிரி பாதையில் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கண்காணிக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலை. அதனால தான் பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளை சத்தியத்தில் நடக்குதா, சத்தியத்தின் பாதையில் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேளை வீட்டுக்குள்ள இருக்கும்போது நடிக்கலாம், வெளியே போகும்போது எப்படி வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபித்து உங்கள் பிள்ளையை எப்படி நடந்து கொள்கிறாங்க, சத்தியத்தில் தான் நடக்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி நடக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த சந்தோஷத்தாம்மா பெரிய சந்தோஷம். நீ நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறானா, இந்த உலகத்தில் நீ ஒன்றும் சேர்த்து வைக்காத. உன் பிள்ளைகளை சத்தியத்தில் மாத்திரம் நீ ஸ்ட்ராங்காக நடத்திட்டீங்கன்னா அது ஒன்று போதும். நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லைன்னாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிடித்து கொள்வார்கள். அதில் நடந்து போயிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் மேற்கொண்டுருவாங்க. எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் விசுவாச பாதையில் ஓடிடுவாங்க. சரியா? அதில் நம்ம நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:5 வாசிப்போமா? பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் ஆமென், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமாம், சத்தியத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை சத்தியத்தில் நடத்திட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர். நீங்கள் என்ன செய்றீங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இங்கே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நிறைய நற்கிரிகளை செய்கிறீங்க. இப்போயும் செய்து கொண்டு இருக்கிறீங்க, இன்னமும் செய்யணும், நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், ஆண்டோடைய 2ஆம் வருகை வரைக்கும் என்ன செய்வாராம்? ஆமாம், அதை நடத்தி நாள் வரையந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நடத்தி வருவார் என்று நம்பி அந்த பாதையில் நடக்கணும். நற்கிரியை தொடங்கினவங்க இடையில விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாள் வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும். அந்த பாதையிலேயே நம்ம நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாதையில் நம்ம நடந்துட்டோம்னா நம்மளை என்ன செய்கிறது, எந்த காரியமும் நம்மளை, எந்த தோல்வியான காரியம் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீங்கள் என்னைக்கு தொடங்கிட்டீங்களோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை தொடங்கிட்டீங்க. இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அவங்களுக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அந்த ஊழியத்தை செய்வேன், இந்த ஏழையில் பார்ப்பேன், நரிக்குறவர் மத்தியில் ஊழியம் செய்வேன், ஒன்றுமில்லாத மத்தியில் ஊழியம் செய்வேன், ஆஸ்திலவை ஊழியம் செய்வேன், நோயாளி மத்தியில் ஊழியம் செய்வேன். ஊழியத்தை செஞ்சிட்டிங்களா, தொடங்கிட்டீங்களா, விடாதீங்க. இயேசு கிறிஸ்து வருந்தோம், அவர் வருகை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது போதுமா. நம்ம ஊழியத்தில் பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்ம மூலமாக செய்வார், நம்ம சபை மூலமாக செய்வார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், விடக்கூடாது. சரியா? அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமான இருக்குமானால், அவருடைய பாதை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், ஆமாம், நீங்கள் உங்கள் வழியில் உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னா, சத்துருக்களாக இருக்கிறாங்களா? நமக்கு சத்துருக்கள் இல்லாத யாருமே கிடையாது. இருக்கீங்களா அப்படி யாரும்? எனக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்களாம், நம்மளோட வந்து என்ன செய்வாங்களாம், சமாதானம் ஆயிடுவாங்களாம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால், அவருக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா, நீங்கள் நடந்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் உங்கள் வேலையிலையா, உங்கள் வீட்லையா, உங்கள் எதிர் வீடா, பக்கத்து வீடா, உங்கள் ஆஃபீஸ்லையா, உங்கள் கடையிலையா, யார் உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன ஆயிடுவாங்களா, அவங்களோட சமாதானம் ஆயிடுவாங்களாம், சமாதானம் ஆயிடுவாங்களாம். சரியா? அது மாத்திரமில்லை, நீங்கள் எந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நடந்தீங்கன்னா, கடைசி ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. அதே நீதிமொழிகள் வாசிங்க, நீதிமொழிகள் 15-19 வாசிங்க. நீதிமொழிகள் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அல்லேலூயா. ஆமாம், நீதியின் பாதையில் நடக்கிறவங்களுக்கு நீதிமானின் பேர். அப்போ நீதியின் பாதையில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் பாதை எப்படி பாதையா? ராஜபாதை. ராஜாக்கள் வருகிற பாதை இருக்குல்ல, ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்கிறாரு. நீ நடக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையா? ராஜபாதையாக இருக்குமா. சாதாரண பாதை இல்லை, அது ராஜபாதை. சரியா? அந்த பாதையில் நடப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். சரியா? 15:10 வாசிமா. 15:10 நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். ஆமாம், வழியை விட்டு விலகிறவங்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லி பாருங்களேன், எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஐயோ, நம்ம வீட்டிலேயே என்ன செய்வாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. ஐயோ, நீ போகிற வழி சரியில்லை, இப்படி நடையா, இப்படி போப்பா, இப்படி இருமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அது விசனமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? விசனமாக இருக்கும். அவங்களுக்கு புத்திமதியை நம்ம சொல்ல முடியாது. சரியா? அப்படி இல்லாத அளவுக்கு நமக்கு ராஜபாதை வேணும்னு சொன்னால் நம்முடைய பாதை நீதியின் பாதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாதை நீதியின் பாதையாக இருக்க வேண்டும். நித்தியத்திலே நான் நடக்கப்படணும். ஆண்டவரே, நான் நித்தியத்தில் வந்து சேரணும்னா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கணும்னா, நான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நான் சரியான பாதையில் நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாக எழுந்து நிற்கலாமா? எழுந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா?